அனைவருக்கும் வணக்கம். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோபோர்ட் பை தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் co-presented by Twin Bird Leggings, Wear It, Feel It, Love It and Dr. MGR Educational and Research Institute, மதுரவாயில், சென்னை. உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வருவது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடைய. இந்த நிகழ்ச்சி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, என்னதான் நம்மளுடைய விஷயங்கள் நிறைய சேஞ்சாக இருந்தால் கூட இயர்ஸ் பை இயர்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் மாறி இருக்கு, பார்வைகள் ஐடியாலஜி நிறைய மாறி இருக்கு. என்னதான் மாறி இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கூடயே வந்து ஒட்டி இருந்த மாதிரி இருந்துகிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்க்கணும்னா கலர். இப்போ இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு பொண்ணோ மாப்பிள்ளையோ ஒரு வீட்டில் பார்த்தாங்க அப்படின்னா, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க கேட்டுட்டு மாப்பிள்ளை கருப்பா சகப்பா அப்படின்னு கேட்குறது. ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் அப்படின்னா, பொண்ணு என்ன வேலை பார்க்குது, கருப்பா சகப்பா. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஓகே, அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு குழந்தை கருப்பா இருக்கா சகப்பா இருக்கா, இதை வந்து இருந்துகிட்டு இருக்கு. இது ஆண் குழந்தைக்கும் பொருந்தும், பெண் குழந்தைக்கும் பொருந்தும். இந்த கலர் சார்ந்த விஷயம் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கூட ஆங்காங்கே நமக்குள்ள கொஞ்சம் இருக்குதான் செய்யுது. அல்லது வெளிப்படையாக கேட்காட்டியும் கூட இதை கேள்வியை எப்படி மறைமுகமாக கேட்க முடியுங்கிறதுல எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு. எப்படியா மறைமுகமாக கேட்டுறணும் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது 2024 கூட இந்த கலர் ஃபினாமினா, ஒரு கலரை வச்சு ஒருத்தரை பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது எப்படி இருக்குது, முன்னே காட்டிலும் அது நீர்த்து இருக்கா இல்லை இன்னும் அதிகரிச்சு தான் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை பற்றின ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சோம். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. ஸோ நம்ம அப்படி பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, கருப்பழகு கணவர்கள் மற்றும் சிகப்பழகு மனைவிகள். இதுதான் நம்ம பேச இருக்க தலைப்பு. இதை வந்து டிஸ்க்ளைமராகவே நாங்கள் சொல்லிடுறோம். கருப்புங்கிறது தாழ்ந்தது, கலர் அப்படிங்கிறது வெள்ளைங்கிறது உயர்ந்ததுங்கிறதுக்கு இல்லை. இரண்டுமே அழகு தான். அதனால தான் கருப்பழகு கணவர்கள் சிகப்பழகு மனைவிகள் அப்படின்னு வச்சுருக்கோம். இதை தவிர இதில் கலர் குறித்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் நம்ம கிட்ட இல்லை. பார்க்குறவங்களும் அதை வந்து புரிஞ்சுக்குங்க. கலரில் எந்த டிஸ்கிரிமினேஷனுமே இல்லை. இது சேஞ்ச் ஆகணுங்கிறது தான் தமிழோட மோட்டிவும் கூட. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்குமே வந்து லவ் மேரேஜ் அப்படின்னு பேசும்பொழுது யார் அதிகமாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா, ஆண்கள் சைடில் தான் ப்ரப்போஸ் வந்திருக்கு. பெண்கள் சைடில் பெருசாக ப்ரப்போஸ் பண்ணதான் நான் பார்க்கல. இன்னைக்கு தேதி வரைக்குமே நிறைய இடங்கள்ல ஆண்கள் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறது தான் ஜாஸ்தி. அப்படி இந்த சைடில் மனைவிகள் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்களேன். 1 2 3 4 5, ஓகே, 5 பேர். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்போதைய பாய் ஃப்ரெண்ட், இப்போதைய கணவர் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக காரணம் வந்து என்ன, எது உங்களை அட்ராக்ட் பண்ணுச்சு? பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம் காலேஜ் படிக்கிற டயத்தில். இவங்க லாஸ்ட் சீட்டில் வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து வந்து பாட்டு பாடி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்நேரம் அந்த டயத்தில் வந்து கேர்ள்ஸில் ஏறுறப்ப ஃப்ரண்ட் சைடில் வந்து இடம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் பேக் சைடில் ஏறிட்டோம். பாட்டு பாடிட்டே இருந்தேன். யாரடா இது பாட்டு பாடிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா சின்ன கேப் வழியாக பார்த்தோம். நானும் என் ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து சின்ன கேப் வழியாக பார்த்தோம். அந்நேரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியாக கலகலப்பாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் டேயும் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தோம், கலகலப்பாக இருந்தாங்க. சரி, இவங்க கூட வாழ்ந்தா நம்மளையும் சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. எப்படி இல்லையே, சைடா அந்த 2 பேர் நிக்கிற கேப்ல அவங்க பாய்ஸ் நின்னுட்டு இருந்தாங்க. அந்த கேப் வழியா இவங்கள பார்த்தேன். ஓகே, ஒரு பஸ்ல உள்ள என்டர்டெயின்மெண்டா இருக்கு. அவரை கல்யாணம் பண்ணா லைஃப் என்டர்டெயின்மெண்டா இருக்கும், கல்யாணம் பண்ணிட்டீங்க. பொதுவாக பொண்ணுங்களுக்கு வந்து சில கனவுகள் இருக்கும்ல, நான் கல்யாணம் பண்ண போறவர் வந்து இந்த ஹீரோ மாதிரி இருக்கணும், விஜய் மாதிரி இருக்கணும், இல்லை வந்து மாதவன் மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி சில கனவுகள் இருக்கும்ல. அப்படிதான் உங்களுக்கு கனவு இருந்துச்சா? இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து நான் லவ்வே பண்ணக்கூடாதுன்னு தான் வீட்டில் வேண்டிகிட்டே போவேன். பொதுவாக பேரண்ட்ஸ் தரமா சொல்லுவாங்க, அக்கா லவ் மேரேஜ் தான், சரி அதனால நம்ம லவ் பண்ண வேண்டாம், அம்மா அப்பா பார்த்த பையனே கல்யாணம் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு லவ்வே பண்ணக்கூடாதுன்னு தான் வேண்டிகிட்டே போவேன். காலேஜில் 1 வீக்லேயே இவங்களை பார்த்துட்டேன். இவங்களுக்கு தெரியாது, 1 வீக்லேயே இவங்களை பார்த்துட்டேன். இவங்க என் பின்னாடி வரமாட்டாங்க, நான் தான் இவங்களை பார்த்துட்டு இருப்பேன். திடீர்னு ஸ்டாப்பில் நிற்கிறப்ப என்னையை விட்டுட்டு ஏறி போயிடுவாங்க. நான் வந்து இவங்களை பார்க்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏறி போனால் எனக்குலாம் அழுகியே வந்துடும், அழுதுருவேன். சரி, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, அந்த ஒரு ஸ்டாப்பில் இறங்குனே இந்த மாதிரி உங்களை இது பண்ணுறா, அவங்கள ஏன் விட்டுட்டு வந்தா, அவளை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஃப்ரெண்டெல்லாம். ஓகே, பட் ஆனால் லவ்வே பண்ண மாட்டேன்னு இருந்தாலும் 1 வீக்ல லவ் வந்துருச்சா எல்லாமே? பார்க்காம இருக்க முடியல. அப்புறம் சண்டே லீவ் வந்தாலுமே சும்மா அந்த டிவிலலாம் மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இவங்க நேமை வச்சு மெசேஜ் ஆனால் பட் இவங்ககிட்ட நான் சொன்னதே இல்லை. ஆனால் பொதுவாங்க இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்து ஆண்கள் பேஸ் தான் பார்த்துருக்கோம். உருகி லவ் பண்ணுது, பின்னாலே ஃபாலோ பண்ணுது, ஒரு வாரத்தில் லவ் வந்ததுலாம். முதல் முறையாக உங்களுடைய மனைவி வந்து ஒரு பெண் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து உண்மையில நீங்கள் கருப்பழகு தான்,
ஏதோ ஒன்று உங்க டேரக்டா டக்குன்னு ஈர்த்துடுச்சு. வேற பெண்கள் ப்ரப்போஸ் பண்ணது யாரெல்லாம்? இவங்க வந்து என்னோட ஸ்கூல் சீனியர் ஆக்சுவலாக. ஸ்கூல் சீனியர், ஓகே. அப்போ ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணதுனால அந்த பையன்கிட்ட போய் நான் லவ் பண்ணுறேன், அது ஏன் ஆள், அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு என்னை காப்பாற்றணும்னு பண்ணது. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு அட்ராக்ஷன் வந்து நானே ஃபஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். எனக்கு இவங்களோட ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஷார்ட் நோஸு, ரோசி லிப்ஸு, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களை பார்த்தா சொல்கிறான் தெரியுமா? உங்களை பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்கள் வேற யாரோ சொல்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்களே. ஓகே, அவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க லவ் பண்ணிருக்காங்க, டிஸ்டர்ப் பண்றான்னு சொன்னாங்க. நீங்க என்ன தெரியல நான் லவ் பண்றேன்னு போய் சொன்னீங்க. சைடு கேப்ல கெடா வெட்டணும்ல. சரி, அதுக்கு அவங்க பெர்மிஷன் இல்லையா? பரவாயில்ல சொல்லிட்டீங்களா? இல்ல பரவாயில்ல, சொல்லிக்கலான்ட்டு அப்படியே அடிச்சு விடுவோம். வந்தா லக்கு, இல்லாட்டி பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஓகே ஓகே, சூப்பர். வேற கூட எப்படி முதல்ல ப்ரப்போஸ் பண்ணீங்க? உங்க லவ் ஸ்டோரி ரொம்ப ஷார்ட்டா. ஆக்சுவலாக இவங்க என்னோட அத்தை பையன். ஓ ஓகே. சின்ன வயசுலேருந்து ரொம்ப தெரியும், ரொம்ப தெரிஞ்சவங்க தான். பட் ரொம்ப பேச மாட்டாங்க. நான் ஸ்கூல் முடித்த டைம் அப்போதைக்கு கொஞ்ச நாள் கான்வர்சேஷன்ஸ் செல்லில் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். அத்தை பையன் அப்படின்னு சும்மா கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு நாள் நானாக தான் போய் ப்ரப்போஸ் பண்ணேன் இவங்களுக்கு. அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு தான் அவங்கள. நம்ம ஆமாம், அத்தான் தான் கூப்பிடுவேன் சின்ன பிள்ளைலேருந்து. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு தான் அப்படின்னு சொன்னேன். பட் அதான் நான் பேசினது, அதான் ஒரு மெசேஜ். 1 வீக் என்கிட்ட பேசவே இல்லை. இது எப்போ நடந்துச்சு? ஸ்கூல் படிக்கும்போது என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? நான் 12th முடிச்சிருக்கேன், காலேஜ் சேர்ந்துருக்கேன். இவங்க காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. என்கிட்ட 1 வீக் பேசவே இல்லை. எனக்கு அழுகிறேன், யார்ட்டையும் பேசல வீட்டில். கரெக்டாக 1 வீக் கழித்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சாரி கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதான் பேசலை. ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, ஒரு வாரமாக வெயிட் பண்ண வைக்கிது, ஒரு வாரமாக பிஸியாக இருக்குன்னு சொல்கிறதா? அப்போ அவள் ஸ்கூல் பொண்ணு சார். ஆக்சுவலாக அப்போ தான் முடித்தாங்க 12th. நானும் காலேஜ் போயிருந்தேன். கொஞ்சம் ஃப்யூச்சரை யோசித்தேன். சரி, இன்னொன்று நான் கொஞ்சம் எப்படின்னு சொல்லலாம், ஸ்டேஜ் அப்பியரன்ஸு வெளியில் வர தான் தயக்கப்படுவேன். ரொம்ப ஷை டைப் தான். இன்னொன்று பிளாக்காக இருப்பேன், இவள் கொஞ்சம் ஃபேராக இருப்பா. ஒரு தயக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த தயக்கம் அதிகமாக இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு பேசின பொண்ணு இவள் தான். மெசேஜில் ஒரு நாளைக்கு அப்போனா 100 மெசேஜ் தான் அனுப்பலாம். எங்கள் அம்மா செல்லியும் அனுப்புவோம், அப்பா செல்லியும் அனுப்புவோம், என் செல்லியுமே அனுப்பிட்டு இருந்தேன். அப்படி லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, ஒரு 1 வீக் பேசிகிட்டு இருந்தோம். கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கான்வர்சேஷன் அவள் ப்ரப்போஸ் பண்ணிட்டா. எனக்கு ஷாக் தான் ஆனிச்சு. ஏன்னா இவ்வளோ ஃபேராக இருக்கிற பொண்ணு நம்மளை ப்ரப்போஸ் பண்ணிட்டாலேன்னு சொல்லி ஷாக்கிங் சொல்லுவாங்களே. மனசுக்குள்ளே அவ்வளோ பட்டர்ஃப்ளை இருக்குது. பட் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக போயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் 1 வீக் ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அந்த 1 வீக் தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டது. கிட்டத்தட்ட ரொம்ப அழுகாத குறை. அப்புறம் தான் சரி பரவாயில்ல, நான் ஃப்யூச்சரை யோசித்தோம். அன்னையிலேருந்துமே லவ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனால் ஏகப்பட்ட என்னதான் மாமா பொண்ணாக இருந்தாலும் பிரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலை நடந்துச்சு. பட் எங்கள் லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால சூப்பர். ஓகே, சூப்பராக. ஓகே, வேற. நாங்கள் 2 பேர் வந்து ஒரே ஸ்கூலு. 6th இவங்களை தெரியும் எனக்கு. எல்லாமே ஸ்கூலாக இருக்கு. 6th தெரியும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இவங்கள தான். நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் சொன்னேன், 9th சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு இவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோமே. நாங்கள் வந்து சனிக்கிழமை வந்து கோயிலுக்கு போவோம். அப்போ அன்னைக்கு மட்டும் இவன் வரல. அப்போ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா, கால் பண்ணி இவங்க மாமா கிட்ட சொல்லி வர வச்சுட்டோம். எப்படியோ வர வச்சுட்டு எனக்கே தெரியாமல் போய் சொல்லிட்டா. இவன் நம்பவே இல்லை என்ன, இந்த மாதிரி என்னை வந்து கலாய்க்கிறியா அப்படின்லாம் சொல்லிட்டு பேசவே இல்லை. அடுத்த நாள் நான் ஃபோன் பண்ணி நடக்குதுமா? 9th 2016 ஸ்கூல்ல இப்ப இந்த வேலை தான் நடக்குதுங்க. யாரும் படிக்க போறது இல்ல. அப்புறம் அடுத்த நாள் நான் ஃபோன் பண்ணி கெஞ்சுறேன், உண்மையாகவே தான் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி சொன்னேன். இல்லை நீங்கள் என்னை கலாய்க்கிறீங்க, நான் கருப்பாக இருக்கிறதுனால கலாய்க்கிறீங்களா, எதனால் கலாய்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் எல்லா கேர்ள்ஸ்கிட்டும் நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் இது எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ணால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரொப்போஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் ப்ரொப்போஸ் பண்ணோன்னே ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் ஸ்கூலும் டீச்சர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க ரொம்ப பேசினாங்க. அவன் எப்படி இருக்கான், கருப்பாக இருக்கான், அவனெல்லாம் பார்த்துப்பான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு. டீச்சர்ஸ் தெரிஞ்சிடுச்சு. ஒரே கிளாஸ் 2 பேரும். இல்லம்மா, எனக்கு ஒண்ணே ஒன்று சொல்லுங்க. இப்போ 9th படிக்கிறீங்க, டீச்சர்ஸ் தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்க லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சோன்னா டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? நீ தனியா உட்காரு, நீ வேற கிளாஸ்க்கு போ, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்க ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி நல்லா பார்த்து படம் பாரு. ஆச்சரியமா இப்படி ஒரு ஸ்கூல்ல 9th படிக்கும்போது நல்லா படிக்கணும் பார்த்துக்கலாம் சொல்லிருக்கீங்க. 9thலயே சொல்லல, 10th கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நல்லா படிக்கிற, நல்லா பண்ற, அவனை வந்து நம்பி நீ போவாத அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க. அவன்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு கலரா இருக்கு, உன்னை கழட்டி விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேர்கிட்டயும் மாத்தி சொல்லிட்டு 11th வந்து எங்க 2 பேரும் பிரிச்சுட்டாங்க. நான் வந்து D செக்ஷன், அவன் C செக்ஷன். அப்பயும் நாங்க அடங்க மாட்டோம்.
ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி சும்மா போய் அவனை போய் பார்க்கறது. ஆனாலும் தெரியும் அவங்களுக்கு எப்படா இதுங்க போவோம் அப்படின்ற மாதிரி. வேணும்னே நாங்கள் அதுக்குன்னே மேரேஜ் வந்து எங்கள் ஸ்ட்ரீட் அந்த ஸ்கூல் ஸ்ட்ரீட்லேயே வந்து ஒரு மண்டபம் வந்துச்சு, அங்கே தான் வச்சோமே. எல்லாரும் பார்க்கணும், கழட்டி விட்டு போவேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க எதிர்க்க நம்ம காட்டணும், நம்ம வந்து மேரேஜ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்க்கே வந்து நாங்கள் அந்த ஸ்ட்ரீட்லேயே வச்சோம், பேனர்லாம் வச்சோம். அவங்களுக்கு பத்திரிக்கை வச்சிங்களா? ஒரு டீச்சருக்கு வச்சு அவங்களே மெசேஜ் பண்ணுறாங்க, யார் சொன்னாங்களோ எங்களை அவங்களே மெசேஜ் பண்ணுறாங்க, அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யாரு கருப்பா இருக்காங்க அப்படி சொன்னவங்களா? அவங்கள ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணப்போ ஏன் கலாய்க்கிறாங்கன்னு நினைச்சீங்க? நான் கருப்பா இருக்கு கலாய்க்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி ஒரு இதுக்கு வந்தீங்க? திடீர்னு வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். திடீர்னு லவ் பண்ணேன்னு சொன்னால் அது யாரால் நம்ப முடியும்னு தெரில. நான் ஏதோ இதுவாக தான் இருக்கேன், அவங்க அழகாக இருக்காங்க. அவங்க எப்படி நம்மளை லவ் அழகு பண்ணுறாங்கன்றது 2 பேரும் தான் அழகு. நான் கருப்பா இருக்கேன், அவங்க அழகா இருக்காங்க, நீங்க அழகு இல்லைங்க மாதிரி ஆயிடுது இல்ல? 2 பேரும் அழகு தான். ஓகே, வேற நீங்க பெண்கள் ப்ரப்போஸ் பண்ணா கொடுங்க. எப்போ ப்ரப்போஸ் பண்ணீங்க? உங்களுடைய லவ் ஸ்டோரியை ஷார்ட்டா. நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆப்போசிட்ல வந்து ஜெராக்ஸ் ஷாப். இப்போதான் காலேஜ் வந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு தமிழா நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என் கணவர் வந்து எல்லாரும் கருப்புன்னு தான் சொன்னாங்க, இங்கே தான் கருப்பு அழகுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து காலேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஜெராக்ஸ் ஷாப் இருந்துச்சு. அங்கே நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அடிக்கடி அங்கே போவோம். அப்போ அதுக்கு பக்கத்து கடையில் தான் இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இவங்க வந்து திருநெல்வேலி, இவங்களோட ஸ்லாங்கே எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும், அவங்க பேசுகிறது நல்லாயிருக்கும். அப்போ டெய்லி போயிட்டே வந்துட்டு இருக்கும்போது இவங்கள பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்கள பார்க்காம இருக்க முடியாது, அந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிது. சரி நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடுவோம், ஓகேனா ஓகே தான் அப்படின்ட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணேன். ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க வந்து உடனே ஓகே சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணிருக்காப்ல. ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, ஓகே, எந்த வித செகண்ட் தாட்டும் இல்லாமல் டக்குன்னு இதான் சான்ஸ்ன்னு டக்குன்னு அக்செப்ட் பண்ணக்கான காரணம் என்ன? கலர் தான் காரணம். கலர் தான் காரணமா? இல்லை அப்படின்னு இல்லை சார், நிறைய பொண்ணுங்க வந்து பேசும், இருந்தாலும் லவ்னு சொன்னது இவங்க மட்டும்தான். அப்போ நீங்கள் முன்னாடி ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தீங்களா? நான் நிறைய ட்ரை பண்ண ஒன்றும் செட் ஆகலை. அம்மாட்ட அதுக்கு முன்னக்கூட்டி நான் இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுவேன்னு இதுக்கு முன்னக்கூட்டி போய் சொன்னேன். கல்யாணம் முடிச்சுட்டு தான் அம்மாட்ட போய் சொன்னேன் நான் ஒரு பொண்ணை லவ்வே பண்ணுதேன் அப்படின்ட்டு. அம்மா யார் என் பிள்ளைய லவ் பண்ணுதா வரட்டும் வீட்டுக்கு அப்படின்னுச்சு. இவன் ஃபோட்டோ காமிச்சேன், நல்லா தான் இருக்காடா. சரி, ஓகே, வேற. ஆக்சுவலி எங்களுது பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் கம் லவ் மேரேஜ் சார். அரேஞ்சு கம் லவ் மேரேஜ்? ஆமாம், அரேஞ்ச் மேரேஜ் தான். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்களை ஃபஸ்ட்டு நான் February 6 அப்போ இவங்க வீட்டில் வச்சு பார்த்தோன்னே, அதாவது என்னோட நேட்டிவ் வேறு, இவங்களோட நேட்டிவ் வந்து சென்னை, நான் நேட்டிவ் வந்துட்டு திருநெல்வேலி. ஸோ எனக்கு எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்டிருந்த 2 டிமாண்ட் தான். பொண்ணு ஃபேராக இருக்கணும், இன்னொன்று சப்பியாக இருக்கணும். ஆமாம், கலராக இருக்கணும், இன்னொன்று சப்பியாக இருக்கணும். ஸோ இது மாதிரி பண்ணு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ எனக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்க ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே நான் இவங்களை வந்துட்டு மீட் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணு தான் நம்மளுக்கு லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க போய் ஃபஸ்ட்டு இவங்களை போய் பார்த்தோன்னே இவங்க ஃபேமிலி சைடு எல்லாருமே என் கண்ணு முன்னாடியே பையன் ரொம்ப கருப்பாக இருக்கானே அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க? அப்படியே சொல்லிட்டாங்க சார். என் மாமியார்லேருந்து எல்லாருமே பையன் கருப்பாக இருக்காங்களா. ஏன்னா ஃபோட்டோவில் வந்து நம்ம கொஞ்சம் கலர் ஷேமிங்லாம் பண்ணி கொஞ்சம் காமிச்சு கொடுத்துச்சு. நேரில் பார்க்கும்போது ரொம்ப கலர். நேரில் இருக்கும்போதேவா இல்லை? நான் நேரில் இருக்கும்போது தான் சார். இவங்க அம்மா சொல்கிறாங்களா? இவங்க அம்மா சொல்கிறாங்க. யாருக்கிட்ட இன்னொரு கிட்ட இவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதில் இருக்கும்போது உங்களை பிளாக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதுதான் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு கட்டத்தில் என்னடா இது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிட்டு. லாஸ்ட்டில் இவங்க தாத்தா பாட்டி கொண்டு பையன் ரொம்ப கருப்பாக இருக்கானே, பையனை கொஞ்சம் நீ பார்த்துக்கோ இது பண்ணுமா அப்படின்னாங்க. அதை எப்படி என்னை செலக்ட் பண்ணாங்கங்கிறத இவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஓகே, என்ன நடந்துச்சு? இப்போ ஆக்சுவலாக அம்மா வந்து இவ்வளோ பிளாக்காக இருக்கான்னு சொன்னப்போ உங்கள் மனதில் என்னவா இருந்தது? பொதுவாக சொன்னாங்க சார், அது என்கிட்ட சொன்னாங்க, அது அவங்க காதில் விழுந்துட்டு அவ்வளோதான். அம்மா பொதுவாக சொன்னாலும் காதில் விழுந்தா ஒன்று தானம்மா. அது என்கிட்ட பொறுமையாக தான் சார் சொன்னாங்க, அவங்க காதில் விழுந்துடுச்சு. அவங்க கருப்புன்னு அவங்க கிட்ட இது வரைக்கும் சொன்னது கிடையாது. என்னன்னா நம்மளை பார்க்க வந்த மாப்பிள்ளை அவங்கள கருப்புன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு மைண்ட் ஒன்று இருக்கும்ல, அது என்னவா இருந்துச்சு? எனக்கு கலர்லாம் முக்கியம் இல்லை சார். இதுக்கு முன்னாடி 2 பேர் வந்துட்டு பார்த்துட்டு போனாங்க. அவங்க நல்ல ஃபேராக தான் இருப்பாங்க. அவங்க வந்து 2 பேருமே ஒரே கண்டிஷன் தான் வச்சாங்க. ஒர்க்கை விட்டுறணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும். அவர் அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் வைக்கல என்கிட்ட. நான் வந்து படப்படன்னு பேசிட்டேன் அவங்க கிட்ட வந்தோன்னே, இங்கே பாருங்கள் நான் ஒர்க்கெல்லாம் விட மாட்டேன், அதே மாதிரி என் சேலரி, பிளே ஸ்லிப், இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமாம்,
அது என்னோட சேலரியை நான் என்ன பண்ணணுன்ட்டு நீங்கள் கேட்டால் தருவேன், ஆனால் நான் தான் டெசிஷன் எடுப்பேன். என் சேலரியை நான் என்ன பண்ண அது ரைட் நோ வரைக்கும் நானும் கேட்டது கிடையாது சார். அது ஒரு மியூச்சுவலாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அவர் எதுவுமே நீங்களாவே இருங்க, ஒர்க் போய்க்கலாம், ஃபேமிலி தான் பார்த்துக்கணும், இல்லை நானும் கொஞ்சம் உங்களுக்காண்டி சப்போர்ட்டிவாக இருப்பேன், ஷேர் பண்ணி பண்ணிக்கலாம், எதுவாக இருந்தாலும் வீட்டு வேலை கூட என்னால் முடியலன்னா இவர் செய்வார். ஆமாம், ஷேர் பண்ணி இது பண்ணிக்கலாம். அது சொன்னோன்னே இப்போ வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டுருக்காரு. இவங்க வேர்டிங்ஸ் மட்டும் விடலை, அதை ஃபாலோ பண்ணிட்டும் இருக்காரு. ஓகே, உங்களோட லவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? உங்களுடைய ட்ரீம்க்கு ஒன்று இருக்கும்ல, என் கணவர் இப்படிலாம் இருக்கணும்னு, அது என்ன? ஆக்சுவலாக நான் வந்து 4 இயர்ஸ் முன்னாடி இருந்து இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன் இன்ஸ்டாகிராமில். ஓகே. ஸோ அது சும்மா ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ வந்துட்டு ஒரு ஆப் வந்து சஜஷன் காமிச்சிட்டே இருந்தது. சரி, ஏதோ சேட்டுன்னு காமிக்குதே சொல்லிட்டு நான் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணேன் சார். இன்ஸ்டால் பண்ணப்போ வந்துட்டு ஃபுல்லாக பாய்ஸ் ஃபோட்டோ அது இதுன்னு வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து என்ன ஆப்புன்னு எனக்கு சுத்தமாக அப்போ தெரியாது. ஆக்சுவலாக அது டேட்டிங் ஆப்னு அப்போ உங்களுக்கு தெரியல. நீங்கள் சொல்கிறத வச்சு நான் டேட்டிங் ஆப் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி சார், எனக்கு அப்போ அது தெரியாது சார் டேட்டிங் ஆப். இன்ஃப்ளூயன்ஸுக்கு டேட்டிங் ஆப் தெரியாது சார், ப்ராமிஸாக எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்ஸ்டாகிராம் உலகம், அவ்வளோதான். அதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்பேன். பிடிச்ச ஃபோட்டோலாம் செலக்ட் ரிஜெக்ட். பட் ஆனால் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணிடுவேன். பட் அந்த டைமில் தான் இவங்களோட ஃபோட்டோ வந்து மாட்டுச்சு. ஸோ அப்போ பார்க்கும்போது எல்லாருமே எரும மாடு மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக இருந்தாங்க. பட் இவங்க பார்க்கும்போது ரொம்ப குழந்த மாதிரி, ஒரு மெச்சூர்ட் ஃபேஸ் இல்லாமல், ஒரு எப்படி சொல்கிறதுனா தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸாக இருந்துச்சு. ஸோ அப்படியே அவங்களுக்கு செலக்ட் கொடுத்துட்டேன் சார். அப்படி குழந்தை முகத்துக்கு எதுக்குப்பா டேட்டிங் ஆப்? சார், அந்த டேட்டிங் ஆப்னு எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும்ல. நான் கேட்டது அங்கே தானே. அந்த குழந்தைக்கு எதுக்குப்பா டேட்டிங் ஆப்? சார், நான் ஆஃபீஸ் போயிட்டு நான் சிங்கிளாக தான் சார் இருந்தேன். கூட கெடுத்துருக்குனே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் பார்த்த வேலை தான் சார். உங்களுக்கு தெரியாமலே உள்ளே போயிட்டீங்க? இல்லை, என் கூட இருந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே கமிட்டட் தான். நான் ஒருத்தர் மட்டும் சிங்கிளாக இருந்தேன். அப்போ வந்துட்டு அவன் தான் இந்த ஆப் சஜஸ்ட் பண்ணி, மச்சான் இதை ட்ரை பண்ணுறா, நீயும் கமிட் ஆயிடுவேன் அப்படி. ஊரில் இருக்கவெல்லாம் உருப்படுறான், நீயும் கொஞ்சம் உருப்படுறான்னு சொல்லி அந்த ஆப் கொடுத்து இவனை விளக்காம பண்ணிட்டாங்க சார். அதான் ரீசன். உண்மையாலுமே அவங்க ஏதோ வந்து தீரா விளையாட்டு பிள்ளை மாதிரி, ப்ளே பாய் மாதிரி இல்லாத ஒரு ஆள் வேணும்னு நினச்சாங்க. நீங்கள் டேட்டிங் ஆப்லாம் இருந்திருக்கீங்க? முறையாக அப்போ தான் சார் ஓப்பன் பண்ண முதல் டைம் அது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வைப் பண்ணது இவங்களை மட்டும்தான், அக்செப்ட் பண்ணது இவங்களை மட்டும்தான். ஆக்சுவலாக நம்பிட்டேன் சார், ப்ராமிஸ் நம்பிட்டேன்ப்பா. சரி, ஓகே. அதெல்லாம் அவங்க ஸ்வைப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணோம். டெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு தான் மீட் பண்ணோம் ஆக்சுவலாக. அது வந்துட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணக்கப்புறம் நம்பர் வாங்கிட்டு, ஸோ இந்த ஆப்பை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு எனக்கு. இது என்ன ஆப்புன்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். ஸோ இந்த மாதிரி இந்த பசங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் நான் நம்பரை வாங்கிட்டு அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் போய் சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. ஸ்கூல், டியூஷன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டர், அடுத்ததுமா சோஷியல் மீடியா, டேட்டிங் ஆப். ஓகே. ஆனால் லவ் பாருங்க எங்கெங்கெல்லாம் டெவலப் பண்ணிருக்காங்க பாருங்க. எங்கெல்லாம் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் வந்து டெவலப் பண்ணிடுறது சார். அதுக்காக தான் சார் நெட் இருக்கு. அதுக்காக தான் சார் நெட் இருக்கு. எல்லா பக்கமும் பரவும் லவ். இது லவ் சொன்னது யாரு? நீங்கள் தான் சொன்னீங்களா? நான் தான் சார் ஃபர்ஸ்ட் சொன்னேன். எப்படி நடந்துச்சு அது? இவங்க கிட்ட நம்பர் வாங்கி டெக்ஸ்ட் பண்ணிருந்தேன். அப்புறம் வந்துட்டு 1 டே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் மீட் பண்ணோம். மீட் பண்ணிட்டு அப்போது நேரில் பார்க்கும்போது நல்லா கலராக இருந்தாங்க, பிடிச்சி. ஃபோட்டோவில் கூட அவ்வளோ பெருசாக தெரியல. அப்புறம் ஓகே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லலை. அன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் தான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டேட்டிங் ஆப்பில் இருக்கிற பசங்களாம் கொஞ்சம் மோசம், நீ கொஞ்சம் பார்த்தே இரு அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, நர்வஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் நம்பிக்கையே இல்லை என் மேலே. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட டேட்டிங் ஆப்ல இருக்க பசங்க நம்பாத அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இப்போ திடீர்னு பார்க்கும்போது டேட்டிங் ஆப்ல யார் இருக்கான்னு தெரியாது, டீடைல்ஸ் தெரியாது. எப்படி அதை மீறி அவங்க மேல நம்பிக்கை வந்துச்சு? சார், அதான் அந்த குழந்தை முகம் தான் சார் எல்லாத்துக்குமே. அப்படி என்னப்பா அந்த குழந்தை முகம் சார், இப்போதான் மெச்சூர்ட் ஃபேஸா மாறி இருக்கு. உண்மையாலுமே ரொம்ப குழந்தை முகம் தான் சார் அப்ப. சரி, ஓகே, சூப்பர். ஓகே, வேற? ஃபர்ஸ்ட் இவங்க தான் ப்ரோபோஸ் பண்ணாங்க. எத்தனை வயசுமா உங்களுக்கு? 19. 19. ஓகே. உங்களுக்கு பாஸ்? எனக்கு 24ண்ணா. 24. ஓகே. ரொம்ப சின்ன ஏஜா இருந்தா அதனால கேட்டேன் நான். வேற ஒன்றும் இல்லை. ஓகே. உங்க லவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? யார் ப்ரப்போஸ் பண்ணா, எப்படி நடந்துச்சு? இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன், நம்பர் கொடுக்குறேன், உனக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ண அப்படின்னாங்க. 2 நாள் கழிச்சு நான் பேசுகிறேன். இவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் நடக்கும்போது எத்தனை வயசுமா? கொரோனா டைம். அப்போது 9th படித்து முடிக்கிறேன். ஒரு 16 வயசு இருந்துச்சு சார். 16. ஆமாம், கொரோனா டைமில் அம்மாட்ட எப்படி போய் சொல்லிட்டு தான் வாங்குவேன் ஃபோனை. அம்மா ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா படிச்சிங்கம்மா.
அதுவும் டெஸ்ட் எழுதுற மாதிரி எழுதுவேன். நைட்டு கூட 12 மணி வரைக்கும் நான் மெசேஜ் பண்ணுவேன் இவங்களுக்கு. அப்போ அம்மா கேட்பாங்க, யாரோட நீ வீடியோ காலில் பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க. அம்மா டீச்சர் தாம்மா, வேணும்னா வந்து பாருங்கம்மா. இவங்க எப்படின்னா கேமரா ஆஃப் பண்ணிடுவாங்க. நைட்டு 12 மணிக்கு டீச்சர்ஸ் டவுட்லாம் கிளியர் பண்ணுறாங்களாம்மா? ஆனால் எவ்வளோ வெள்ளந்தியான அம்மாவை இருக்காம உட்கார வச்சு காதில் பூ இல்லை, பூ கூடாரமே சுற்றி இருக்கியம்மா உட்கார வச்சு. இவங்க வந்து எதுனால பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வில்லேஜ் டோட்டலாக ஒரு டிஷர்ட்டு விற்று மல்லிகைப்பூ பொட்டு நார்மலாக யார் மாதிரி மேக்கப் இப்போயும் பாருங்க ஒரு சொட்டு மேக்கப் இல்லை, சும்மா வந்தால் குடிச்சிட்டு லைட்டாக போட்டு வச்சுட்டு வந்துட்டா, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஸ்மூத்தாக ஓகே ஆயிடுச்சா எல்லாமே? ஸ்மூத்தாக எங்க சார் ஓகே வச்சு இவ நான் லவ் பண்ணுறது தெரிஞ்சு பிளான் போட்டா, இந்த மாதிரி நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, நான் செத்து போயிடுவேன், வந்து என்னை கூட்டு போ, இல்லைனா இருக்கவே மாட்டேன் சொல்லிட்டா. எனக்கு அப்போ அம்மா இருந்துட்டு, டே ஃபோட்டோ பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி தெரியுது, ஏஜ் என்னன்னு கேட்டுக்கோ, டீட்டெயில்ஸ் மட்டும் வாங்கிக்கோடா, அப்போ தான் நம்ம இதனால தான் ஃபேஸ் பண்ண முடியும்ட்டு. இவகிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டதுக்கு என்ன சென்ட் பண்ண சந்திருப்பான், எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க, நான் என் பாட்டிகிட்டேருந்து தான் படிக்கிறேன், எல்லாம் ப்ரூஃப்மே அம்மாட்ட தான் இருக்குது, அம்மா பெரிய ராட்சசின்னு சொல்லிட்டா சார். சரி இவள் உண்மையை தான் சொல்கிறான், நான் நம்பிட்டேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தால் சென்ட் பண்ணுப்பா, ஏன்னா அட்வொகேட்டை பேசணும் அப்படின்னதுக்கு எந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்குது, ஆனால் என்னோட நீச்சல் போட்டி ப்ரூஃப் மட்டும் இருக்குமாம்மா, அதை சென்ட் பண்ணவா சொல்லிட்டா சார். சரி அதையே சென்ட் பண்ண சொன்னால் அவளோட டேட்டா பற்ற மட்டும் கரெக்ஷன் பண்ணி சேம் அதில் இருக்க மாதிரியே மாற்றிட்டா சார். நானும் அதை நம்பி இவளை ஊருக்கு கூப்பிட்றதுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் மேப்பு போட்டு வர்றோம் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே. இப்போ அன்னைக்கு தான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் அவளை நேர்லேயும் பார்க்குறேன், நேர்லேயே கூப்பிட்டு போயிட்டேன். நேரில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நேரில் பார்க்குறீங்க? நேரில் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன். அது வரைக்கும் அந்த ஆப் தானா? மொபைல் ஆப்பு தான் அது. வசிக்க கூப்பிட்டு போய் நேராக அம்மா காலில் விழுந்துட்டேன். அம்மா காலில் விழுந்துட்டு எங்கள் அம்மாவே சாமியாக நினச்சி, அம்மா தாலி எடுத்து கொடுத்துருமா கிட்டேன், ஏன்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அம்மா தானே இது பார்த்துக்கிட்டு நடக்கும்போது அவங்க வயசு என்ன? அப்போ 16 தான். 16ஆ? ஆமாம் சார், எனக்கு ஒன்றுமே தெரில, நாங்கள் 2 பேரும் தானே மொபைல்லே லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பக்கத்து ஊராக இருந்தால் தெரிஞ்சிருக்கோம், இல்லைனா ஏதாவது தெரிந்தால் தெரிஞ்சிருக்கோம், ஒன்றுமே தெரியல, 2 பேரும் மொபைலில் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். 1 மாதம் கழிச்சு தான் நாங்கள் வாட்ஸ்அப்லேயே பேசுகிறோம். பேசிட்டு அப்போ தான் நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன். அதுவும் எப்படின்னா நம்ம சின்ன பொண்ணாக இருக்கிறத பார்த்தா விட்டுருவான், ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால என்ன பண்ணேன், நான் கொஞ்சம் வெயிட்டாக தெரியுற மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டேன். 16 வயசுல கல்யாணம் பண்ணுறீங்க, இப்போ வீட்டில் மேரேஜ் வந்து லீகலாக செல்லுபடி ஆகாது, வீட்டில் பிரச்சனை வந்திருக்குமா, எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அதான் போய் 6 மாதம் உள்ள உட்கார வச்சால. எங்கே ஜெயிலியா? ஜெயிலில் கேஸ் ஆயிடுச்சு. இவங்களை கூட்டு போயிட்டு எங்கள் அம்மா காலில் விழுந்து எங்கள் அம்மா தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் முடிச்சாங்க. எங்கள் அம்மா எல்லாத்தையும் காப்பாற்றுவாங்கன்னு நினச்சா நைட்டுக்கு சைடில் கேப்பில் ஃபோன் போட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, உங்கள் பொண்ணு இங்கே இருக்குது, நீங்கள் வாங்க சொல்லவும் அவங்க வந்துட்டாங்க ஒரு படையா. வந்து இங்கேருந்து ஸ்டேஷனுக்கு போய் பேசி முடிக்கலாம் பார்த்தா அங்கே போய் இவ சும்மா இல்லாமல் வாயை கொடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் கூட சண்டை போட்டு எனத்திக்குள்ளே அடிச்சிட்டா. அவங்களாவது பேச்சு முடிச்சு அமுச்சு விட்றதுல இருந்தாங்க, இவ பேசின வாயில் எனத்திக்குள்ளே அடிச்சிட்டாங்க. சரி ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணி 18 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம்ல சார். எனக்கு தெரியாது சார், அவள் 18 வயசு அதுனே தெரியலையா? அவள் எத்தனை வயசுன்னு தெரியாது. ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஏஜ் வந்து 16 அண்ணன் தம்பி அம்மா அப்பா எல்லாரும் கூட தான் இருக்கா, என்னைத்தான் மண்டையை கழுவி இருக்கா அப்படின்னு அப்போ தான் சார் தெரிஞ்சது. இப்போ கேஸ் என்னாச்சு? கேஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மறுபடியும் 5ஆம் தேதி வயது ட்ரையல் போயிட்டு தான் இருக்கா? போயிட்டு இருக்கு சார். முடிய போகுது, எண்ட் ஆக போகுது. ரிஜிஸ்டர்லாம் பண்ணி கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக இது 4வது மேரேஜ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். புரியல 4வது மேரேஜ்னா எப்படிப்பா சார்? ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் நான் தாலி கட்ட நான் கூட்டு போனேன்னே, அம்மா வச்சு. ஆமாம் பண்ணிட்டேனா. 2வது வெளியே வந்து இருக்க மாட்டேன்ட்டா, இருந்தால் செத்து போயிடும், என் மனசை மாற்றிடுவாங்க எங்கள் சித்தி எல்லாம். 16 வயசில் ஒரு மேரேஜ், 17 வயசில் ஒரு மேரேஜ், 18 வயசில் ஒரு மேரேஜ், 19 வயசில் ஒரு மேரேஜ், அவ்வளோதான். அடுத்த மேரேஜ் எப்போ? மேரேஜ் நாங்கள் எப்படின்னா ஒரு வாடகை வீட்டுக்கு போனோம். ஓகே, அங்கே போயிட்டு என்னால் உன்னை வீட்டில் இருக்க முடியாதுடா, நீ எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு அப்பயே இது பண்ணிட்டேன். கோயிலில் வச்சு மறுபடியும் மேரேஜ் எங்கள் 2 வீட்டார் மட்டும் வச்சு மேரேஜ் பண்ணிட்டோம். போன வருஷம் எல்லாரையும் வச்சு ஒரு கிராண்டாக ஒரு மேரேஜ் பண்ணோம். இந்த வருஷம் எங்கள் வீட்டு ஆளுங்களை வச்சு கிராண்டாக ஒரு மேரேஜ் பண்ணோம். இப்போ நீங்கள் லீகலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இல்லையா? பதிவாயிடுச்சா இல்லையா? பதிவாகி கேஸ் முடிய போகுது சார், எண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க? எல்லாமே வாங்கிச்சு. ஓகே, இப்போ இஷ்யூ சால்வ்டு, இந்த கேஸ் மட்டும் போயிட்டு இருக்கு. ஆமாம் சார், கேஸ் முடிய போகுது, இன்னும் 2 வாய்தால முடிஞ்சிடும். 4 மேரேஜ் இப்போ தாங்க முதல்ல பார்க்குறேன் நான். இங்கே எல்லாரும் தான் சொல்கிறாங்க, வாழ்க்கையில் ஒரே பொண்ணுக்கு ஒரே அழுத்தன டைம் தாலி கட்டினது நீ மட்டும் தான்டா உலகத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்லும் போது இது வந்து ஜாலியாக இருந்தாலும் கூட நீங்கள் அவங்க மேலே விருப்பப்பட்டிருக்கீங்க, அவங்க மேலே விருப்பப்பட்டிருக்காங்க, உங்கள் 2 பேருக்கு விருப்பம் இருந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஜாலியாக இருந்தாலும் சரி, ஒரு அரசு அதுக்கு திருமண வயதுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு மேலே திருமணம் பண்ணுறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். அது என்றைக்குமே பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது வந்து ரீசன் வந்து சைக்கலாஜிக்கல் ரீசன் இருந்தாலும் மெடிக்கல் ரீசன் நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. அதை வச்சு தான் ஒரு ஏஜை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பெண்ணுக்கு திருமண வயது இது, ஆணுக்கு திருமண வயது இதுன்னு. அதை தாண்டி பண்ணதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. அது ஏதோ நீங்கள் பண்ணிட்டீங்க, பட் இது வந்து ராங் எக்ஸாம்பிளாக போகிறவங்களுக்கும் போயிடக்கூடாது. எஸ், நான் அவங்க பண்ணாங்களா நானும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்குறவங்க யாருமே வந்து அன்னைக்கு சூழலில் இருந்ததுனால அவங்க பண்ணியிருக்காங்க. என்னதாக இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணது வந்து கண்டிக்கத்தக்கது தான். தமிழா நீங்கள் பண்ணியிருக்க வேண்டாம் தான் இப்போவும் சொல்லும். ஆனால் இப்போ சொல்கிறேன் சார், எங்கள் வீட்டு சைடில் இருந்தாலும் சரி, இவங்க வீட்டு சைடில் இருந்தாலும் சரி, யாருமே எனக்கு பார்த்து வச்சுருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்க முடியாது. இன்னும் 100 பேர் வந்தாலும் சரி,
எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி தான் அவளோட ஸ்மைலும் சரி அவளோட ஸ்பீச்சும் சரி. இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் இன்னும் எத்தனை 10 வருஷம் 20 வருஷம் வந்தாலும் சரி அதே மாதிரி தான் ஜானு வந்து இருப்பா. அது எங்கள் வீட்டுக்கு வந்த எல்லாருமே சொன்ன ஒரே ரீசன் அதுதான். இவகிட்ட டெய்லி சண்டை போட்டுருவேன், கம்பல்சரி டெய்லி சண்டை போட்டுருவேன், 10 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். சரி, ரைட், ஓகே. உங்களுடைய திருமணத்துக்கு வாழ்த்துக்கள். பட் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். தமிழாவா நீங்க பண்ண செயல் வந்து கண்டிக்கத்தக்கது தான். அது தயவு செஞ்சு அதை ஆதரிச்சிடாதீங்க. இன்னைக்கு தேதிக்கு நல்லா இருக்கலாம், பட் ஆதரிச்சிடாதீங்க அதை. இப்போ ஆக்சுவலா அரேஞ்ச் மேரேஜ் தாண்டி இப்போ லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டுலையுமே வந்து நீங்க வந்து ஒருத்தர் லவ் பண்றீங்க, அப்புறம் கல்யாணம் ஒரு ஸ்டேஜ் நோக்கி போகும்போது இப்போ நம்ம சம்மந்தம் மட்டும் இல்லை, வீட்லேயும் பேசணும். வீட்டில் பேசி இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லும் போது பையன் கருப்பாக இருக்கிறான், கையை வந்து ஒரு மாதிரி கலர் பெருசாக இல்லை அப்படின்னு சில கமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணியிருப்பான். அவங்களோட அப்பா அம்மாவாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருப்பான், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அப்படி என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்துச்சு? இது அன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்படிலாம் கூட பேசுவாங்களாம் கூட தெரிஞ்சிருக்கும். அப்படி யார்? நாங்கள் 2 பேரும் இன்டர் ரிலீஜன். இவங்க வந்து ஹிந்து, நான் வந்து முஸ்லீம். அந்த தாண்டி பேசினதுன்னா அந்த பையன் கருப்பாக இருக்கான். என்னென்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ண யார்கிட்ட வந்துச்சு? இது வந்து என்ன, எங்கள் ஃபேமிலி சைடு, ஃப்ரெண்ட் சைடு கூட பெருசாக சொல்லிக்க மாட்டாங்க, ஃபேமிலி சைடு தான். அது ஏன் முன்னாடியே பேசுவாங்க. எங்கள் அத்தா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ என்ன 1000 முறை சொல்லுவி ஒரு பையனா அப்படின்னா நீ எப்படி வேணா அக்செப்ட் பண்ண? அந்த ரிலீஜனை தாண்டி ஃபர்ஸ்ட் கேட்டதுன்னா நீ எப்படி அக்செப்ட் பண்ண? மதத்தை தாண்டி கலர் தான் முன்னாடி நிக்குது. எது சொன்னாலும் பையன் கருப்பா இருக்கா, அவங்களுமே பிளாக்காக தான் இருப்பாங்க. ஆனால் அது அவங்க வந்து நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு பேசாம அந்த பையன் இவ்வளோ கருப்பா இருக்கான். அதுதான் எங்களுக்குள்ள அந்த ரிலேஷனில் வந்து அந்த மெயினாக சொன்னதுன்னா பிளாக் அவன் கருப்பாக இருக்கான், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. உங்களுடைய சுற்றி இருக்கவங்க யாராவது வந்து அவன் பிளாக் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கேலி பண்ண கிண்டல் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது? அவரை தாண்டி உங்களுக்கு அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எனக்கு அழுகலாக வரும். இன்னும் மெயினாக இதை தான் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ இவங்க சொல்லுவாங்க, நான் இவங்ககிட்ட சொல்லவே இப்படி நான் வந்து எதையுமே மறைக்க மாட்டேன். எங்கள் ஃபேமிலி சைடு என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் நான் எதுவுமே மறைக்க மாட்டேன். அப்படி நான் சொல்லிடுவேன்னா சொல்லும் போது அவங்க வந்து அப்படியே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து என்னை பற்றி பேசிட்டா கூட எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காது. இவங்கள சொல்லும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல பற்றி பேசுகிறாங்க, நான் அந்த இடத்துல நிற்க கூட மாட்டேன், அதை விட்டு விலகி வந்துடுவேன். அப்போ வந்து இவங்க சொன்னாங்க, சரி நான் வேணா உங்கள் லைஃப்பை விட்டு போயிடவா அப்படின்னு கேட்டாங்க. என்ன வாழ போகிறது நீயும் நானும் தான், மற்ற யாரும் வர போகிறதில்ல, நீ ஏன் நமக்காக நம்ம வாழ போகிறோம், நீ அப்படி சொல்லாத அப்படின்னு. இல்லை என்னால் நீயும் கஷ்டப்படுறீல, ஸோ நான் லைஃப்பை விட்டு நான் போயிட்டேன்னா நீ நல்லா இருப்பேல அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நம்ம வந்து இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா வந்து அவங்க திருப்பி வந்து அதை சொல்லி அவங்க ஹேட் பண்ணும்போது அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. சரி நம்ம கலரை வச்சே சொல்லி அதை ஒன்று தான் சொல்கிறாங்க அவங்க திருப்பி நம்மளால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து வீட்டை விட்டே பெருசாக வெளியே வர மாட்டாங்க அவங்க. அப்போ அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது அப்போ நம்மளால தான் அவங்க கஷ்டப்படுறானுமோ நான் வந்து சொன்னேன் அவங்கள்ட்ட, சரி என்னால் தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நான் வேணா வெளியே போயிடுறேன், நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னா அவங்க வந்து இல்லை எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, கலரை வச்சுன்னா நீங்கள் கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கீங்க, கலரும் உங்களுக்கு எனக்கு பெருசாக தெரியும். ஏன்னா பிளாக்ன்றது வந்து அவங்க ஃபஸ்ட்டு இதாக இருந்தாங்க, அப்புறம் கேரக்டர் வைஸ் வந்து கலர் பெருசு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்களும். அப்போ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து நம்ம அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்றதான். அது நம்ம ஊரில் என்ன ஒரு பிரச்சனைனா பிளாக்காக இருக்கிறது ஒரு கிரைம் மாதிரி ஆகிடுது. அவன் கருப்பாக இருக்கானா ஸோ வாட்? உண்மையிலே வந்து அவங்க கலராக இருக்கவங்க ஹை போல், நம்ம தான் ரொம்ப டவுன் போல் அப்படின்னு நினச்சி நிறைய டவுன் ஆயிருக்கே. இவங்க வந்து நான் மோட்டிவ் பண்ணுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கருப்பாக இருக்கவங்க தான் எப்பயுமே அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவ் பண்ணியிருக்காங்க எனக்கு. கருப்புல நம்ம ஊரில் தான் வந்து வேறு பேரில் வைக்கிறது. யானை கருப்பு, அட்டை கருப்பு, என்னையை விட ரொம்ப கருப்பு, இதெல்லாம் வந்து இந்த கருப்புக்கு பேர் வைக்கிறது நம்ம ஊரில் ஒரு பழக்கமாகவே இருக்குது. இப்படி கருப்பாக இருக்கேங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் கலர் ஷேடை வச்சு சொன்னாங்க, யானை கருப்பு அட்டை கருப்புன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள், நான் மைக் பாஸ் பண்ணிடுறேன். அப்படியே இவங்க வந்துட்டு நாங்கள் கன்சீவாக இவ வந்து இருக்கும்போது என் மூஞ்சில் கூட இவளை முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டு சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க சார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அப்படி முழிச்சா வந்துட்டு பிள்ளை என்னைய மாதிரி பிறக்கும், ஸோ இந்த மாதிரி கருப்பாக பிறந்துருவாங்க அப்படிலாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. என்னங்க சொல்கிறீங்க? சீரியஸ்லி சார், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக எனக்கு இருந்துச்சு. அதெல்லாம் இவங்க சைடில் இவர் சொல்லும்போது இவ அந்த மாதிரி இவங்க சைடில் இவன் தான் வந்துட்டு என்கிட்ட கன்வே பண்ணுவோம் இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பொண்ணு பிறந்தபோது வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி பொண்ணு பிறந்திருக்கு. பொண்ணு பிறக்கும்போது இவ கலரில் இதாகிடுச்சு. டே பை டேயில் வந்து பிளாக் கலரில் வந்து மாறும்போது டோட்டலி அவங்களுடைய அந்த வே ஆஃப் ரியாக்ஷன் எல்லாமே வந்துட்டு என்டையர்லி சேஞ்ச் ஆகிடுச்சு. பொண்ணு கருப்பாக ஆயிடுச்சு, பையன் அப்பாவை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. நான் என் பொண்ணு அது நான் வளர்க்குறேன், ஏன் இது எனக்கு பொண்ணு என்னைய மாதிரி இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். அது என்னோட பொண்ணு, நான்லாம் ஆளாக்குறேன் என் பொண்ணை வளர்த்து இது பண்ணுறது. அதனால் இவங்க வீட்டு சைடில் இப்படிலாம் இந்த மாதிரி கிரிட்டிசைஸ்லாம் இருக்கும்போதெல்லாம் எனக்குலாம் அதெல்லாம் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. இது யார் சொன்னதுமா? இதை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க,
மாப்பிள்ளை முகத்துல கூட முழிச்சிடாத, முழிச்சா பொண்ணும் கருப்பாயிடும், குழந்தையும் அது கருப்பாயிடும். ஒரு மித்து இருக்குல்ல சார். இந்த மாதிரி ப்ரெக்னென்சியில் காலையில் யார் முகத்தில் முழிக்கிறாங்களோ பிள்ளை வந்து அந்த மாதிரி தான் பிறக்கும் அப்படின்னு. அதனால இவர் முஞ்சில மருமகனை பார்க்காத உங்க வீட்டுல வந்துச்சா அது? நார்மலாக இவங்க சைடையும் சொன்னாங்க சார், இவங்க அம்மாவே சொன்னாங்க சார். ஆனா இது தமிழ்நாடான்னு ஷாக்கா இருக்குங்க. சீரியஸ்லி சார் தமிழ்நாட்டில் இப்படிலாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப இவரெல்லாம் சொல்லும் போது எனக்கு ஒரு ஹர்ட் ஆனது அந்த மாதிரி ஆனதே இல்லை சார். பிள்ளைய சொல்லும் போது அழுதுட்டேன். என்ன ஃபஸ்ட்டு நல்லா அழகாக இருந்தாலே இப்போ என்ன கருத்த குட்டியே போயிட்டா, இப்படி இருக்காளே, ஏன் அம்மா கலர் 1% கூட வரலை அப்படின்னு என் வீட்டு சைடும் சரி, குழந்தையவா? ஆமாம் சார். என் வீட்டு சைடும் சரி, இவங்க வீட்டு சைடும் சரி டைரக்டா உங்க காதுபடியவோ அது நடக்குதுலாம்? டேரெக்டாக பேசுவாங்க சார். இது நார்மலாக எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான் சார். என் வீட்டில் தான் நடக்குதான்ட்டு நான் என் கசின்ஸ் கிட்டலாம் கேட்பேன். இல்லை இங்கேயும் இப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு சொல்லுவேன். ஸோ எனக்கு நீங்கள் ஒரே ஒரு இந்த தமிழா மூலியமா என் பொண்ணை மட்டும் நீங்கள் இந்த குழந்தை, இடத்துல அதான் நான் கேட்க வந்தேன். உங்க குழந்தை வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க சார். பொண்ணு கூட்டு இந்த குழந்தை தான் சொன்னாங்களா? எப்படி அந்த முகத்தை பார்த்து இதெல்லாம் சொல்ல தோணுது உங்களுக்குலாம்? பச்சை குழந்தை, அந்த குழந்தை பார்த்தும் கலரை வச்சு எப்படி பேச தோணுதுன்னு எனக்கு தெரியல. சார் ஆக்சுவலி பிறந்த உடனே என்டையர் இவங்க ஃபேமிலி சைடு எல்லாமே ஆம்பளை பையனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் ஈவன் தான் நானுமே இதில் இருந்தேன். பட் எங்கள் அம்மா சைடு இவங்க எல்லாருமே பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு ரொம்ப இது பண்ணாங்க. ஆக்சுவலி பொம்பளை பிள்ளை பிறந்தார் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு கடவுள் வந்து வீட்டுக்கு வந்து இருக்காருன்னு நினச்சிக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. பொம்பளை பிள்ளை தான் நம்மளுக்கு லைஃப் லாங் இதுக்கப்புறம் இருக்க போகிறாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தோடனே ரொம்ப ஒரு சர்டன் ஸ்டேஜில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுலேயும் இவங்கள மாதிரி வந்து இருந்தோன்னே இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் டே பை டேயில் வந்துட்டு என்டையராக கலர் சேஞ்சஸ் ஆகும்போது டோட்டல் ஃபேமிலி எல்லாமே நம்ம பாப்பாவை பார்த்துட்டு இப்படி வந்துட்டு கலர் வந்துட்டு மாறுதே, பையன் ஏன் இப்படி கருப்பாக கலரில் இருக்க, எதுவும் போடுறீங்களா வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. நீங்க எந்த மொமெண்ட்ல முதல்ல என் குழந்தைய பார்த்து அன்பா கொஞ்சின அந்த வார்த்தைகள், அந்த வாயெல்லாம் வந்து இப்போ வந்து மொத்தமா போயிருச்சு அப்படிங்கிறத எப்போ நீங்க உணர்ந்தீங்க? பிறந்தப்போ எல்லாரும் அப்பா அழகா இருக்கா, நல்ல சிகப்பா இருக்கா, லிப்ஸ் எல்லாம் ரோஸா இருக்கேன்னு வந்துட்டு சொல்லிட்டு நல்லா அழகா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 2 months கழிச்சு வந்து பார்க்குறவங்க உடனே என்ன இப்படி ஆயிட்டா, கருத்து போயிட்டாலே, எதையாவது போடு, நீ தான் வந்து மேக்கப் அது இதுன்னு போடுவல்ல, அந்த மாதிரி பிள்ளைக்கும் போட்டு விடு, அப்போதான் சிகப்பாவா, இல்லைன்னா இந்த மாதிரி தேய்ச்சி விடு அப்படி இப்படின்னு வெளிப்படையாவே சொல்லிடுவாங்க. கம்பேரிசன் டு அனதர் ஒன் பேபி சார். மற்ற பேபிஸை கம்பேர் பண்ணி இது பண்ணுவாங்க. இப்போ இவங்க கூட இன்னொரு 2-3 பேபிஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கூட கம்பேர் பண்ணி பேசும்போது நம்ம பிள்ளை மட்டும் ரொம்ப கருப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஒரு அம்மாவா வந்து நம்மளுடைய குழந்தைய இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்றதுங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு சார். பண்ணிக்க முடியல சார். அது நிறைய டென்ஷனில் இவரெல்லாம் ரொம்ப திட்டியிருக்கேன். என்ன உங்கள் வீட்டில் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு. என் வீட்டில் இது சொல்லும் போது வந்துட்டு இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சாமின்னு ஏதாவது பண்ணி அந்த ஒரு டேர்மில் தான் இவரும் சொல்லிட்டாரு, ஏதாவது பண்ணி நீ பிள்ளைய விளையாக்கிடு, ஏதாவது பூசி ஏதாவது பண்ணு, எப்படி ஐட்டா பாரு, என்ன மாதிரி இருக்கக்கூடாது, உன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு வேர்டிங்கை அனுப்பி விட்டுட்டு. பொதுவாக இது நம்மளை சொன்னாலே நம்மளால் தாங்கிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் சொன்னாலே, அது நம்மகிட்டேருந்து வந்த ஒரு உயிரை சொல்லும் போது யாராக இருந்தாலுமே ரொம்ப எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனது வந்து மற்றவங்க சொல்கிறாங்களே, அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, ஹர்ட் ஆகும் தான் சார். இவர் அன்னைக்கு அந்த இது சொன்ன உடனே என்ன நீயே இப்படி சொல்லிட்டியா பிள்ளைய அப்படின்ட்டு ரொம்ப அழுதுட்டேன். தாங்க முடியல அந்த வேர்டிங்ஸ். உங்களுக்கு உங்க குழந்தைய வந்து என்ன மொமெண்ட் நீங்க வெள்ளை ஆக்கிறீன்னு நீங்க ஒரு பெயின் அனுபவிச்சாலும் சொல்லியிருப்பீங்க. ஏதாவது ஒன்று பண்ணாது நீ கலர் ஆக்கு. கண்டிப்பாக சார். நீ ஏதாவது பண்ணி கலர் ஆக்கிறீன்னு ஏன் சொன்னீங்க? எது உங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணுச்சு? சார் என்டையராகவே வந்துட்டு என் சர்க்குலேஷனில் இவங்க எல்லாருமே வந்துட்டு பிள்ளைக்கு வந்துட்டு எதுவுமே செல்ஃப் கேர் எடுத்து பண்ண மாட்டேங்கிறா, ஸோ இவ வந்துட்டு ஸ்பெஷலாக இவ வந்துட்டு செல்ஃப் கேர் இன்னும் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சினாரியோவில் இவங்க எல்லாரும் சொல்லும்போது, ரெண்டாவது டே பை டே கலர் சேஞ்சஸுக்கு 1 by 1 ரீசனாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சார். ரொம்ப ஒரு நோயெல்லாம் இருக்க போது, ஏதாவது டிசீஸ் இருக்க போது, அதனால தான் பிள்ளை வந்து ரொம்ப பிளாக் ஆயிடுது. நோயா சார் இது வந்துட்டு சத்து குறைபாடுனால கூட இப்படி மாறலாம் அப்படிலாம் சொல்லும்போது ஒரு சர்டன் ஸ்டேஜில் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஓவர் ஆகிடுச்சு சார். ஃபர்ஸ்ட் அவுட் ஆகி தான் சார் நான் இவங்க கிட்ட நிறைய டைம் இதை பற்றி நல்லா இது பண்ணியிருக்கேன் சார். ஆனால் இது வரைக்கும் நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து வெளிநாடுகளில்
பிளாக்ஸுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள் தான் வந்து பேசியிருக்கோம். ஆனால் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதுக்கும் கீழே லோவாக போக முடியுங்கிறது தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதனால் மீண்டும் மீண்டும் கேட்டால் இது இங்கே நடந்துச்சாங்கிறது. ஆனால் இந்த குழந்தைய பார்த்தும் இப்படிலாம் சொன்னதுக்கு மனசு வருதுன்னா எனக்கு உண்மையில அவங்கள என்ன சொல்லி எனக்கு சொல்றதுன்னு தெரியவே அவங்க இல்லை. எல்லாரும் மத்தியிலும் நான் சொல்லிக்கிற ஒன்றே ஒன்று தான், என் பொண்ணை நான் வளர்த்து ஆளாக்கி காட்டுவேன். என் பொண்ணுக்குன்னு ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சரை நான் ஆளாக்கி கொடுப்பேன். என் பொண்ணை ஆக்டிவாக அவங்க நினச்சதை மீறி என் பொண்ணை நான் நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வருவேன். இதை காட்டிலும் தமிழா இந்த மொமெண்ட் இன்னும் சிறப்பாக்கணும்னு நினைக்குது. உங்கள் குழந்தைய கருப்பாக இருக்காங்க, கலர் கம்மியாக இருக்குது, அப்பா மாதிரி இருக்காங்க, இப்படிலாம் 1000 குறை வந்திருக்கும். நீங்கள் 2 பேர் இப்படி சொன்ன எல்லாருக்கும் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைய கொஞ்சுங்க, உங்கள் கருப்பு குழந்தைய கொஞ்சுங்க. யார் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இது வந்து நிச்சயமா உங்களையும் உங்க ஃபேமிலியில் இருக்கவங்களையும் கருப்புன்னு சொன்னவங்களுக்கு தக்க பதிலடியா இருக்கும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்டு சிறப்பிக்கணும் நினைச்சோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. யாரெல்லாம் இப்போ இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணன்னு சொல்ற யாரு? இப்போ சார் சொன்ன மாதிரி மேலே கொடுங்க. சார் ஆக்சுவலாக எங்கள் மேரேஜ் ரிசப்ஷன் அன்னைக்கு அது நடந்தது சார். உங்கள் ஜோடி ஒன்றும் அவ்வளோவா மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரியெல்லாம் இல்லை, அந்த அளவுலாம் நல்லா இல்லை அப்படின்னு என் மூஞ்சுக்கு நேராகவே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்க சொந்தக்காரங்களா யாரு? என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, இவங்க ரிலேட்டிவ்ஸ் நம்ம இன்வைட் பண்ணுவோம்ல சார், இப்போ தெருவாசிகள் இவ்வளோ இன்டீசெண்டா பேசுறவங்களாம் இருக்காங்களா? தெருவில் உள்ளவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் என்னோட மேரேஜ் ரிசப்ஷன் அப்போ எனக்கு சொன்னப்போ அது ரொம்ப ஃபோட்டோக்கெலாம் சிரிக்கவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி சோகமாகவே இருந்தேன் அந்த டைம். சேம் ப்ரெக்னன்சி அப்போ அவங்க சொன்னாங்கல்ல, அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் எங்களுக்குமே நடந்தது. என்னாச்சு? மார்னிங் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கு, தூங்கி எழுந்திரிச்சு உன் அத்தா முகத்தில் மட்டும் முழிச்சிடாதடி பாப்பா, அப்புறம் அவங்க அத்தா கலர்லேயே பிறக்கும். அப்படி யார் சொல்றா? என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் சார். ஜஸ்ட் ஒரு காமெடியாக சொல்லுவாங்க. இல்ல இது காமெடியே கிடையாது. அப்படிதான் சார் சொன்னாங்க. எனக்கு அந்த டைம்ல வந்து என்னடா இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. அவங்க கேங்ல வந்து அவங்க ஆள் வந்து ரொம்ப அழகா நல்லா கொஞ்சம் கலரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் ஆள் நல்லா அழகடே, நல்லா கெத்தா, நீ உன் ஆளை சொல்லிக்க முடியுமா வெளில அப்படி இப்படியே சொல்லுவாங்க. சும்மா பேசிட்டு இருக்கப்போ சீரியஸா அந்த ஃப்ரெண்ட்ஸோடலாம் இப்போ டச்ல இல்லை நான், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் தேவையே இல்லைங்கிறானா? இப்போ இது போல் நான் வந்து லவ் பண்ணேன், திருமணத்துக்குன்னு ஒரு ஸ்டேஜ் அட்டன் பண்ண வந்தேன். பண்ணும்பொழுது இந்த நிறத்தை பற்றி, என்னோட நிறத்தை வச்சு இவ்வளோ விஷயங்கள் நான் கேட்க வேண்டியிருந்துச்சு, இவ்வளோ அவமரியாதைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்னெல்லாம் உங்களுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டிய ஏற்பட்டுச்சு? காலேஜ் படிக்கிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லுவாங்க, இவெல்லாம் கருப்பாக இருக்காண்டி, அவனை கழட்டி விட்டுரு, உனக்கு வேற ஆளை செட் பண்ணி விட்றேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் லவ்லாம் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பூ வச்சு முடிச்சிட்டாங்க. அப்பாவுக்கு வந்து அப்போ வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி தெரியாது. அப்போ வந்து அழுதேன், வேண்டாம்ப்பா எனக்குலாம் வேண்டாம், மேரேஜ்லாம் வேண்டாம்ப்பான்னு சொன்னோடனே பூ வச்சுட்டு போயிட்டாங்க. எப்படியோ அப்பாவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு லவ் பண்ணுறா அப்படின்னு சொன்னால். அப்பா பார்க்க வந்துட்டாங்க, என்னைய காலேஜில் விட்டுட்டு பார்க்க வந்தோடனே என்ன கிளாஸு எல்லாமே, இவங்க என்ன கிளாஸு என்ன குரூப் படிக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டாங்க. ஃபோன் நம்பர் எழுதி இவங்க கையிலேயே தான் கொடுத்தாங்க அப்பா. இவங்க தான் ரவிக்குமார்னு சொல்லி தெரியவே தெரியாது. அப்பா கொடுத்துட்டு வெளியில் நிற்கிறாங்க, இவங்க போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் வந்து இந்த கேஸ்ட்டு தான், இவன் வந்து இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து ரொம்பவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. உங்க கணவர் கருப்பா இருக்கிறத வச்சு அவங்க என்ன கேஸ்டா இருப்பானோ என்ன கேஸ்ட், இவன் இந்த கேஸ்ட் தான், இவன் இப்படிப்பட்டவன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொன்னாங்க. இவன் இப்படி அப்படி செய்யாததெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் நான் அப்பா கிட்ட சொன்னேன், கலரை பார்க்காதீங்கப்பா, அவன் மனசை பாருங்க, அவங்களுக்குள்ளேயும் லவ் இருக்கு, அவங்களுக்குள்ளேயும் கேரிங் இருக்கு, நல்லா கேரிங்கா பார்த்துக்கோங்க. இப்போ எங்க அப்பா நான் வந்து இவனை சத்தம் போடுறப்ப எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நான் தேடினா கூட இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடச்சிருக்காது, இவனை மிஸ் பண்ணாத, இவனை வையாத, சண்டை போடாதன்னு சொல்லி என்னைய வைவாங்க எங்கள் அப்பா. சார் எனக்கு என்ன கமெண்ட் வந்ததுன்னா, ஃபேஸ் கூட ஓகே, உனக்கு ஏற்ற மாதிரி இல்லை, பட் ஆனால் ஃபேஸ் கூட மேட்ச் பண்ணும்போது ஓகேவா இருக்குது, கையும் காலும் அதை விட கருப்பாக இருக்குது, உன் கையோட அவங்க கையை பிடிச்சேன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரொம்ப கருப்பாக தெரியுது அவங்க கையே. இவ்வளோ துல்லியமாக நுணுக்கமாக கை கருப்பாக இருக்குது, கால் கருப்பாக இருக்குது, நுனிக்கால் கருப்பாக இருக்குது, இதெல்லாம் யார் சொல்கிறா?
ரிலேஷன் தான் சார். அப்படி ஒரு கமெண்ட்ஸ் வந்தது சார். அதனால இவர் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கேஷுவலாக ஒரு வாக் போகிறாங்க அப்படின்னா என் கையை பிடிக்க மாட்டாங்க சார். இப்போ என் ஷோல்டர் மேலே கை போட மாட்டாங்க சார் ஃபோட்டோ எடுக்கும்போது. ஏன் பக்கத்தில் மட்டும் தான் நிற்பாங்க. மைக் ஏன் சார்? அது ஒன்றும் சார், நம்ம வந்து சின்ன பிள்ளையிலேருந்து வெயிலில் விளையாடுறோம் செய்கிறோம். ஸோ எனக்கு இந்த பார்த்தீங்கன்னா சார் கருப்பு ரொம்ப இயல்பு தான். என் கையும் கருப்பு தான். உழைக்கிறவங்க வெளில போகிறவங்க கை கருப்பாக தான் இருக்கும். இன்னொன்று ஜெனட்டிக்கு 1000 விஷயம் இருக்குது. அதுக்காக நீங்கள் ஏன் உங்கள் ஒய்ஃப் மேலே கை போடுறதோ இல்லை கை கொடுத்து போடுறதோ நீங்கள் தயங்குறீங்க? இல்லை அது பாசம் மனசில் இருக்குது. அது வெளியில் சொசைட்டியில் இப்போ நிறைய பேர் வந்து ரோட்டில் போகும்போது அந்த மாதிரி போகிறது அந்த மாதிரி பிடிக்காது. சரி, ஆல்ரெடி 1000 கருப்பாக இருக்குங்கிறதுக்கு ஆல்ரெடி பல அவமரியாதை தாண்டி வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து இது உங்களோட டைம் இது. நீ என்னடா என்னைய சொல்கிறது? நான் என் ஒய்ஃபோட சந்தோஷமாக போவேன்டா, தோல் மேலே கை போட்டு போவேன், கையை பிடிச்சிட்டு போவேன்னு சந்தோஷமாக பண்ணுறத விட்டு நீங்கள் அவங்களுக்காக ஒதுங்கி நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒதுங்கி நிற்கிற மூலமாக என்ன செய்ய விரும்புறீங்க? ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் கொஞ்சம் கீழே தான் அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லிடுவா ஆயிடுதுல்ல? இனி திருத்திடுவோம் சார். தமிழா வந்துட்டோம்ல, திருத்திடலாம். நீங்கள் ஆனால் சொல்கிறீங்க, பட் ஆனால் உங்கள்கிட்ட கான்ஃபிடன்ஸ் தெரியலையே. இதோட போதுமா? இதே போல் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு? நிறம் குறித்து சொன்னது என்னை வந்து அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு தூங்க விடாமல் செஞ்சிருச்சு, அல்லது எனக்கு ஒரு உளவில் இருந்த பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு. கீழே கொடுங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கும் தெரியாது. நான் வந்து மேரேஜ் பிளான் பண்ணும்போது என்கேஜ்மெண்ட்க்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் தேடிட்டு நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுவேன், எங்ககிட்ட சொல்ல மாட்டேன் ஹர்ட் ஆகிறதுலாம். பட் நான் என்னன்னா ரிலேட்டிவ்ஸ் தாண்டி நம்ம சொசைட்டி எவ்வளோ நம்மளை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் போனால் இப்போ நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன், இவங்களுக்கு ஏதாவது புக் பண்ண போனால் ஃபோட்டோ காமிங்க அப்படின்வாங்க. ஸோ டார்க்காக இருந்தாலே அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட்டே நிறைய பேர் டார்க்காக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு என்ன போட்டாலும் தெரியாதுல்ல. ஒயிட்டாக இருக்கவங்க நம்ம போட்டுட்டா ஒரு ஃபேராக காமிச்சிடலாம். பட் டார்க்காக இருக்கவங்களுக்கு என்ன போட்டாலும் அது செட் ஆகாது. ஏன்னா கையும் காலும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். நம்ம வெறும் வந்து ஃபேஸ் மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. டோன் ஈக்குவல் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு சில பேர் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கமெண்ட் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு அதெல்லாம். இன்னொரு விஷயம், நம்ம வந்து வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபிலாம் வைப்போம்ல. ஸோ அதில் கூட வந்து எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ரீசன் மாதிரி வந்துச்சு. அப்போ நிறைய ஷார்ட்ஸ் என்னோடது இருக்கும். இவங்களது வந்துட்டு நான் என்னதான் டார்க்காக இருந்தாலும் நம்ம லைட்டிங்ஸ் வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம். அப்படியே இந்த வீடியோ அவ்வளோ நல்லா வரல, ஏன் இப்படி இதெல்லாம் சொல்லணும், பையன் டார்க்காக இருக்கான் அதனால் அப்படி நம்மளால ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் என்ன கொடுமைன்னா we are paying for the service. கரெக்ட். நான் ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணுறேன், நீ ஃபோட்டோ எடுத்து கூட வீடியோ எடுத்து காசு கொடுக்குறேன். பட் அவன் வந்து இல்லை நீ வந்து கருப்பாக இருக்க நான் காட்ட மாட்டேன்னு சொல்கிறது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன இது எங்களோட மெமரிஸ்க்காக உங்களை நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதே ஒரு பேட் மெமரி ஆக்கிடுங்க போலையே அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. சொசைட்டி கூட நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இதை கேட்குறீங்கல்ல, ஸோ உங்கள் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன? இது வரைக்கும் உங்கள் ஒய்ஃப் வந்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டாங்க, என் ஹஸ்பண்டோட காதுக்கு போகக்கூடாது அப்படின்னு. ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்குறீங்க, உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன? இப்படிலாம் சொல்லியிருந்திருக்காங்க போல எங்கப்போ உண்மையிலே ஹர்ட் ஆகுது. கலர் ரேசிசம் இன்னுமே வந்து நம்ம நாட்டில் இருக்குன்றது ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகுது. இப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க லைஃப்பில் வந்து நிறைய அச்சீவ் பண்ணி கோல் ஓரியண்டாக வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அப்படி போயிட்டுருக்காங்க. இன்னுமே வந்து இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து டோட்டலி ஷிட் கைண்ட் ஆஃப் திங். எக்ஸாக்ட்லி நீங்கள் சொன்னதான், டோட்டலி அன்வான்ட் திங்ஸ். இது ஒரு காசுக்கு சல்லி பேசாக பிரோஜனம் இல்லாத ஒரு விஷயம். நிறம் சார்ந்து பேசும்பொழுது இதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கப்புள் சொன்ன ஒன்று ஞாபகம் இருக்குது எனக்கு. என்னுடைய கணவருடைய லிப்ஸ் வந்து அப்படி ரெட்டாக இருக்கும், கண்ணை வந்து அப்படியே ரோஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கருப்பை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அது குறித்து கேலியும் கிண்டல் பண்ணிருக்கப்போ அதை வர்ணனை பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அதை பியூட்டி பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ஒரு அழகான ஒரு விஷயம். ஒரு அழகுபடுத்தி அது நிறைய கொஞ்சலுமா சொல்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படி சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. அப்படி யாரெல்லாம் அவங்களுடைய கணவர்களை அவங்க கணவரோட அழகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல வர்ணிப்பேன், உன்னோட கண் இப்படி இருக்கு, உன்னோட காதுகள் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறோம் யாரு? கை தூக்க நான் டக்குன்னு மைக் பாஸ் பண்ணுறேன். எனக்கு இவங்கள்ட்ட பிடிச்சதே சிரிப்பு தான். அது மேல் பல்லு மட்டும் தெரியும், வரிசையாக இருக்கும். இவங்களோட பிளாக் ஃபேஸில் அது மட்டும் ஒயிட்டாக இருக்குமா, ஸோ ரொம்ப பிடிக்கும். ஓகே, அந்த கருப்பு முகத்தில் அந்த வெள்ளை பற்கள். ஓகே, சூப்பர். ஆமாம், அதுக்கப்புறம் இந்த கண் இமை இருக்குல்ல, அது கேர்ள்ஸுக்குள்ளே அவ்வளோ முடி இருக்காது, இவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் நிறைய டைம் சொல்லுவேன் உனக்கு ஐலைனர்லாம் போட்டு விட்டா அழகாக இருக்கும்னு, ஆனால் ஓகே பண்ண மாட்டாங்க. நீங்கள் பேசும்போதெல்லாம் பாருங்கள, யார் எந்த என்னையா சொல்லிருக்காரு அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு சொல்ல மாட்டேன், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சொன்னால் எதுவும் சொன்னதில்லை. ஆக்சுவலாக நான் மார்னிங் தூங்கி எழுந்திருக்கிறப்ப வந்து ஃபேஸுக்கிட்ட வந்து இப்படி படுத்துருப்பாங்க, என் ஃபேஸுக்கு முன்னாடி அதை ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருப்பாங்க. நான் முழிச்சோன்னு தான் தெரியும். எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் எக்ஸ்ப்ரெஷன் எதுவுமே பண்ண மாட்டேன், மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு நானே சந்தோஷப்பட்டுக்குவேன். சூப்பர். ஓகே, வேற 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 யாரெல்லாம் உங்களுடைய கணவரோட அழகை வர்ணிப்பது?
இவரோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் பயங்கரமாக. மார்னிங் டைம்லாம் எழுந்துச்சி பார்த்தோன்னா அந்த வெயிலெல்லாம் போய் நின்னாருன்னா பயங்கரமாக க்ளோயிங்காக ரொம்ப ஷைனிங்காக செமையாக. நம்மளாம் சன்ஸ்க்ரீனு அது இதுன்னு போட்டாலும் அந்த அளவுக்கு வராது. நான் ரொம்ப வந்து ஷைனிங்காக இருக்கும் ஒரு ஃபேஸ். தென் வந்து ஃபிட்னஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தென் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 5:30 to 6 இயர்லி மார்னிங்கில் வச்சாங்க. ஸோ வந்து கரெக்டாக அந்த முகூர்த்தம் டைம் நெருங்க வெயில் வரும்போது அந்த வேஷ்டி ஷர்ட்டுக்கும் அந்த இதுக்கும் செம்மையாக ரஜினிகாந்த் மாதிரியே இருப்பார். அந்த ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வச்சுருப்பாரு. இன்னும் கொஞ்சம் லாங்காக வச்சுருந்தாரு. அப்பாவுக்காக கொஞ்சம் கட் பண்ணிட்டாரு. ஆனால் அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அந்த ஹேர் ஸ்டைலில் கொஞ்சம் வளர்த்துங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். அதனால் ஹேர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரோடது. நான் சொல்லுவேன் மினிக்கி அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் டெய்லி காலையில். மினிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் நான். சொல்லுவேன் ஒரு படம் அது மாதிரி சன் வரையில அவர் வேஸ்ட் சட்டை போட்டு அப்படி நடந்து வரையில. ஆமாம், அப்படியே கரெக்டாக அந்த வெளிச்சம் வர அவர் அப்படியே எனக்கு தெரிஞ்சார். அந்த முகூர்த்தத்துக்கு நான் அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகும்போது சூப்பராக இருந்துச்சு அந்த வைப்பு. அதில் இவரோட ஃபேஸு செம்மையாக இருந்துச்சு. நான் ரசிச்சுட்டே இருப்பேன். இப்போ அதை வச்சு தான் இப்போ வரைக்கும் சொல்லுவேன் மினிக்காதீங்க மினிக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் நான். சார் அவன் எப்படி சொல்கிறது, அவன் பிளாக்காக இருந்தாலுமே அவனோட லிப்ஸ் வந்து பிங்கிஷாக இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய டைம் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான், நான் பிளாக்காக இருக்கேனா சொல்லுன்னு கேட்டுகிட்டே இருப்பான். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நீ என் கூடவே இருக்க, ஸோ அதனால் வந்து எனக்கு தெரியல நீ எப்படி இருக்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என் மனசுக்குள்ளே அவனை நான் ஆறுதல் படுத்திகிட்டே தான் இருப்பேன். அவங்க அம்மாவே சொல்லுவாங்க, என் பையன் கருப்பாக இருந்தாலும் ஆக்டர் தனுஷ் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்போ என்ன சொல்லுவேன்னா, அப்படிலாம் சொல்லாதீங்க, அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னே தெரியாது. நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இல்லை, எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்ல. அதுதான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அவன் நிஜமாவே அவரை மாதிரி தான் இருக்கான், தனுஷ் மாதிரி தான் இருக்கான். சூப்பர். ஓகே வேற இந்த பக்கம். அவங்க ஃபுல்லாகவே பிளாக்காக தான் இருப்பாங்க, கருப்பாக தான் இருப்பாங்க. எந்த ட்ரெஸ்ஸு நார்மலாக போட்டு ஒரு லைட்டாக நெத்தியில் சந்தனம் மட்டும் வச்சு விட்டு இங்கே ஒரு சிங்கப்பல் இருக்கும் அவங்களுக்கு. நார்மலாக சிரிச்சாலே போதும், எந்த ட்ரெஸ் போட்டாலும் லுக்காக தெரியும். அந்த கருப்பு அழகுக்குன்னு தனியாக துண்டாக எடுத்து காட்டும். அதனால் எனக்கு அதான் அவங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த புருவத்தில் லைட்டாக அப்படி ஒரு கோடு மாரி போடுவாங்க முடி கட் பண்ணும்போது, அது அவங்களுக்கு எப்பவுமே பழகிருச்சு. இதே மற்றவங்களுக்கு போட்டால் பொறுக்கி மாரி இருக்கான், இப்படி போட்டிருக்கான் அப்படி போட்டிருக்கான்லாம் சொல்லுவாங்க. நார்மலாகவே அவங்க எப்போ முடி வெட்ட போனாலுமே இதில் ஒரு சின்ன கோடு மாரி போடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு பார்க்க எனக்கு தனி அழகாக தெரியும். யார்கிட்டையும் அந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. எங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் அந்தமாரி. சூப்பர். சரி, எனக்கு என்னென்னா அவங்க வந்து சிரிக்கும்போது வந்து கன்னத்தில் குழி விழும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், பார்த்துட்டே இருப்பேன். அவங்கக்கிட்ட நான் சிரித்து பேசணும்னு நினைக்கிறதே அந்த குழியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சில பேர் எல்லாருமே எப்படின்னா கருப்பாக இருக்கிறவங்கள அழகாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அந்த இருந்தாலும் கருப்பாக அழகாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் அது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே சிகப்பாக அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ கருப்பாக அழகாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி அழகாக இருக்குது. ஆனால் நீங்கள் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் தான் அந்த கருப்பாக இருக்குமோ அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் தூண்டும். ஆனால் ஒரு விதத்தில் சந்தோஷப்படுவாங்க, அழகாக இருக்கேன்னு சொல்கிறாங்களேன்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இருந்தாலும் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் தோணும். அதனால அப்படி கொஞ்சம் பழகலான்னு இல்லை, நல்ல பெர்ஸ்பெக்டிவ் தான். ஏன்னா வெள்ளையாக இருந்தாலும் அழகு அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லைல்ல. அது என்ன கருப்பாக இருந்தாலும் ஒரு இக்கண்ணா வைக்கும் போதே அப்போ அதில் ஏதோ சுட்சமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே வேற சூப்பர். சார் இவங்க வீட்டிலேயே இவன் தான் கொஞ்சம் கலர் கம்மி, ஆனால் இவன் தான் ரொம்ப அழகாக இருப்பான். இன்னொன்று அவனோட ஐலேசஸ் ஐப்ரோஸ்லாம் நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் கட் பண்ணி தரியா, நான் ஐலேசஸ்லாம் வச்சுக்கிறேன் அப்படிலாம் நான் சொல்லுவேன். ரொம்ப அழகாக இருக்கும் சார். நான் அவன்கிட்ட அடிக்கடி அதான் சொல்லிட்டே இருப்பேன். ஓகே வேற. ஆக்சுவலாக அவங்களோட ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சிரிச்சாலே ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. அவங்க ஹேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி சுருட்டியாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. நான் டெய்லியுமே அவங்கள கொஞ்சிட்டே இருப்பேன், அழகி அப்படி சொல்லிட்டு டெய்லியுமே ரசிச்சுட்டே இருப்பேன், கொஞ்சிட்டே இருப்பேன். ஒரு பக்கத்தில் நிறம் சார்ந்து என்னென்ன டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணப்படுது, அது மட்டும் இல்லாமல் மனைவிமார்கள் எப்படி கணவன்மார்களை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க, கருப்பழகை எப்படி ரசிக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக பாடல் ஆசிரியர் மற்றும் கவிஞர் திரு ஸ்நேகன் அவர்கள் வந்திருக்காங்க. அதே போல் நடிகை ரித்விகா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரித்விகா உங்ககிட்ட இருந்து போயிடலான்னு பார்க்குறேன். இப்போ இங்கே பேசும்போது இந்த கருப்புனால என்னென்ன டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் சொன்னாங்க. ஆக்சுவலாக பிளாக் இஸ் அனதர் கலர், பட் ஆனால் அதை தாண்டி பிளாக் ஒரு க்ரைம் மாதிரி, பிளாக்காக இருக்கிறது வந்து இன்னும் பாவம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தீவிரமாக ஹர்ட் பண்ணது இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இன்னும் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கீங்க. ஸோ இதில் பார்க்கும்போது நீங்கள் ஒன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகும்போதோ இல்லை ஆன் டேட் வரைக்குமே இந்த பிளாக்காக இருக்கிறது டஸ்கியாக இருக்கிறதுனால
ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்களா? நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வந்து அந்த டிஸ்கிரிமினேஷனே அப்படின்னா என்னன்னே தெரியாது. அந்த வார்த்தைனே என்ன, அந்த வார்த்தைக்கான அர்த்தமே என்னன்னு ஃபேமிலியில் என்விரான்மெண்ட்டில் தெரியாது. சினிமாவில் என்டர் ஆனதுக்கப்புறம் இந்த ஆடிஷன்ஸ்லாம் ஸ்டார்டிங்கில் நிறைய கூப்பிடுவாங்க. அப்போ போகும்போதெல்லாம் இந்த கலருக்காகவே ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. நிறைய விஷயம் சொல்லுவாங்க. சில பேர் வந்து அப்புறம் கூப்பிடுறேன்னும் போதே தெரிஞ்சிடும், ஓகே கலர் தான் அப்படின்னு. டைரெக்டாகவும் சொல்லியிருக்காங்க, இல்லைம்மா இந்த ரோலுக்கு நாங்கள் கொஞ்சம் வந்து ஃபேர் ஸ்கின் டோனை வந்து நாங்கள் தேடிட்டுருக்கோம், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே தான், உங்களுடைய டைலாக் டெலிவரி ஓகே தான், பட் கலர் மட்டும் கொஞ்சம் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணது வந்து லீட் ரோல் ஹீரோயினுக்கு தான்? ஆமாம். ஓகே. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும்போது அந்த படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு கலராக இருக்கும், டல் பண்ணி தான் நடிக்க வச்சிருப்பாங்க. ஓகே. அதுக்கு நம்மளே நடிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும் எனக்கு. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கப்போ உங்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்கும். அதாவது ஆல்ரெடி ஃபேமிலி என்விரான்மெண்ட்டில் அப்படி ஒரு சினாரியோ உங்கள்கிட்ட இல்லை, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரியில் அப்படி கேட்குறீங்க. அது உங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணுச்சு அண்ட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போக முடியாது, யூ ஹேவ் டு டீல் வித் திஸ் பீப்புள். எப்படி இதை டீல் பண்ணி எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியுமா தோணும், நம்ம கலர் ஆகணும் அப்படின்னு தோணும். இதுதான் உண்மை, இதுதான் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட், ஹியூமனோட சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். ஓ நம்மளை கருப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களா, சரி இனிமேல் ஜூஸ் குடி, இனிமேல் ஏசிலேயே இரு, இனிமேல் டெய்லி ஏபிசி ஜூஸ் குடி அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ம க்ரூம் பண்ணிக்க தோணும், நம்ம வெள்ளையாகணும் அப்படின்ட்டு. ஸோ அது ஹெல்த்தியாகவும் நல்லது தான். பட் அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம பிறந்ததே இந்த கலரில் தான். ஸோ இது நம்மளோட சவுத் இண்டியன்ஸே இப்படி தான், மொத்தமாக நம்மளை மாற்றிக்க முடியாது. அதனால் நமக்கு என்ன கிடைக்குதோ, நமக்கு என்ன கேரக்டர்ஸ் வருதோ, நான் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேனோ அதில் நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அதோட பயணம் தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஆன் டேட்டில் எப்படி இருக்குது? இப்போ வந்து ஒரு 90% கண்டிப்பாக அந்த இது கிடையாது. இப்போ இந்த டிஸ்கஷனை நம்ம இந்த மேடையில் பேசுகிறோம் அப்படின்னும் போதே, இப்போ பார்க்கும்போதே பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டாக நீங்கள் உட்கார வச்சுருக்கிறீங்க. ஸோ நம்ம கருப்பை கொண்டாடுற அளவுக்கு வந்துட்டோம். ஆனால் இது வந்து ஆரம்பம் மட்டும்தான். இப்போயும் அந்த ரிஜெக்ஷன் இருக்க தான் செய்யுது. அதை நான் வந்து ஃப்ராங்காகவே நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன். ஆக்சுவலாக ரித்திகாவுடைய ஆக்டிங் வந்து எல்லாருமே படங்களில் பார்த்துருப்போம், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருமே பாராட்டிருப்போம். இவங்க ஸ்டார்டிங்கில் இவங்களை ரிஜெக்ட் பண்ணது மூலமாக அந்த படம் ஒரு நல்ல ஹீரோயினை லூஸ் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக அதான் உண்மை ஃபேக்ட். ரைட். ஸ்னேகன் சார், இப்போ இங்கே பேசும்பொழுது சொசைட்டியில் இந்த நிறம் சார்ந்து இருக்கக்கூடிய பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன் எப்படி இருக்குங்கிறத பேசணும். அதில் ரொம்ப எல்லாருக்குமே ஷாக்காக இருந்தது என்னென்னா, ஒரு பெண் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க கணவர் வந்து கருப்பு நிறத்தில் இருக்கார். நீ அவரை பார்த்துட்டா பறக்க குழந்தையும் வந்து கருப்பாக பறக்கும், இந்த மாதிரிலாம் வந்து சமூகத்தில் சொல்கிறது இருக்குது அப்படின்னு. நான் கூட அது ரொம்ப எக்ஸெப்ஷன் நினச்சேன், பட் இட்ஸ் நாட் எக்ஸெப்ஷன். 2-3 பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவில் இருக்குது. இது சோஷியலாக இது எப்படி சேஞ்ச் ஆகும்? நீங்கள் சமூகமாக ஒரு சமூக மாற்றத்தை எப்படி முன்னெடுத்து போகணும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக வந்து நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. இப்போ ரித்திகா சொன்னது வந்து எதுவுமே பொய்யும் கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி இந்த மேடையிலே நிறைய பேர் அதை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்கக்கிட்ட அழகுங்கிறது வேறு, நிறம்ங்கிறது வேறுங்கிறது தெரியாமலே போச்சு சமூகத்தில். அழகுங்கிறது வேறு, நிறம் என்பது வேறு. ஆனால் அதை கொண்டாடுற விதமாக இந்த தமிழா இருக்கும்போது முதல்ல நம்மளை வந்து பாராட்ட வேண்டியது இந்த கருப்பு கணவர்களை கைப்பிடித்து அழைத்து வந்து சிகப்பு தேவதைகளை நம்ம பாராட்ட வேண்டியது. ஏன்னா இவங்க தான் அடுத்த தலைமுறைக்கு வந்து கருப்புங்கிறது வெறும் வண்ணம் தாண்டா, அது எண்ணம் இல்லை அப்படிங்கிறத அடித்து உடைக்கிறத இதை நான் பார்த்துட்ருக்கேன். அது வந்து அதனால் நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது மாறணும், மாறிக்கிட்டு இருக்குது. முழுசாக மாறிடுச்சானா இன்னும் இல்லை. இப்போ இருக்கிற பெண்களை பொதுவாகவே காதலை ஆண் சொன்னாலும் பெண் சொன்னாலும் எங்கே முழுமை பெறுகிறது என்றால், ஒரு பெண் அங்கீகரிக்கும் போது மட்டும்தான் காதல் முழுமை பெறுகிறது. ஆண் அங்கீகரிக்கும் போது இல்லை, பெண் அங்கீகரிக்கும் போது மட்டும்தான் காதல் முழுமை பெறுகிறது. அப்போ இந்த கருப்புகளை இந்த சிவப்புகள் அங்கீகரித்திருக்கிறது. இங்கிலீஷ் ஒரு அழகான கோட் ஒன்று இருக்குது, லவ் இஸ் த லாங்குவேஜ் விச் டெஃப் கேன் ஹியர் அண்ட் பிளைண்ட் கேன் சி அப்படின்னு. அதாவது காதல் மட்டும்தான் காது கேளாதவர்களும் கேட்க முடியும், கண் பார்வை இல்லாதவர்களும் பார்க்க முடியும். உங்களுடைய காதல் அது. ஏன்னா உங்களுடைய காதலில் வந்து எங்கேயுமே பேரியர்ஸ் இல்லை. அதனால தான் உங்களால் வந்து இது நிறத்தை கருப்பு சிவப்புலாம் பார்க்க தெரியல. உங்கள் காதலை வந்து நீங்கள் வந்து இவங்க சொல்கிற மாதிரி ஒரு கண்ணாடி போட்டு பார்த்துருந்தீங்கன்னா, ஆமாம் இல்லை நம்மளை மாதிரி இல்லைல்ல, கை பரு டேனாக இருக்குது, இதெல்லாம் தோணும். இதெல்லாம் தோணாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா உங்களுடைய காதல். நீங்கள் அறிவியல் பார்த்தீங்கன்னா காதல் என்ன சொல்லணும்னா ஹார்மோன்ஸோட விளையாட்டுங்க. அது அறிவியலை பொறுத்த வரைக்கும் எமோஷன்ஸ்லாம் கிடையாது, ஒரு ஹார்மோனோட விளையாட்டு. நிறமும் அப்படி தான், மெலனின் ஒரு ஹார்மோன், அந்த ஹார்மோனால கருப்பாக இருக்குது, உழைப்புனால கருப்பாக இருக்குது, அவ்வளோதானே தவிர இதில் ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த கருப்புங்கிறத வந்து நார்மலைஸ் பண்ணுறது தான் சரி. ஸோ நீங்களுமே உங்கள் மன ஓட்டத்தில் கருப்பு என்பது ஒரு நார்மல், 10 கலர் இருக்க மாதிரி இது ஒரு கலர் நினச்சிட்டிங்கன்னா பிரச்சனை சால்வ்.
இந்த மன ஓட்டம் இவர்களுக்கு மட்டும் இல்லாமல் சமூகமாக வரணும்னு தமிழா விரும்புது. தயவுசெய்து பார்க்கவர்கள் இந்த கருப்பு நிறம் குறித்து டிஸ்கிரிமினேஷனை தயவு செஞ்சு கைவிட்டுருங்க. இது நாகரிகமே இல்லாத ஒரு கேவலமான செயல். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. இதுதான் நான் தமிழா சொல்ல நினச்ச முக்கியமான ஒரு கருத்து. ஆக்சுவலாக சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்ட இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா co-powered by தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ், co-presented by Twinbird Leggings, Wear It, Feel It, Love It and Dr. MGR Educational and Research Institute, மதுரவாயில், சென்னை. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.